ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மயில் இந்த தினேஷ் கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தினேஷோ அவளை கண்டிப்பா நாசனம் பண்ணியே ஆச்சு. இதுக்கு முன்னெல்லாம் நம்ம சொல்றத செஞ்சிடுவா, ஆனா இப்ப எது சொன்னாலும் செய்ய மாட்டேன்றா. சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்றா, நெகை கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒருவேளை உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மயில் இருக்கிற ரூமுக்கு வராங்க. அங்க மயில் எப்படா தப்பிக்கிறது, அங்க வேலை செய்யற இன்னொருத்தர் நம்ம மயிலை காப்பாத்துறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. எப்படி இங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி வாமான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்க சமயத்துல தான் தினேஷ் நம்ம மயில் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு தலைமலையை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஆனா இவ வர்றதுக்கும் அவங்க கிளம்புறதுக்கும் சரியா இருக்கு. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் நம்ம மயில் பின்னாடியே ஓடி வராங்க. நம்ம மயில் அங்க எங்கன்னு ஓடுறாங்க. ஆனா எங்க போறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு மறையிறாங்க. அவங்க கண்டுபிடிக்கல. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வேற என்ன நடந்துச்சு, நம்ம மயில் எப்படி யாருக்கிட்ட இருக்க போறாங்க, யாரு மயிலை பார்த்து நல்லபடியா இதுன்னு போறாங்க, இல்ல ஒருவேளை அவங்க கிட்டே மாட்டிக்கினாலா அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. இருந்தாலுமே இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தீபன் தீபிகா ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு வந்தாதான் நம்ம தீபன் அவங்களோட குழந்தை இந்த போட்டியில கலந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நம்ம மல்லி விஜயும் சரி வெண்பாவை கூட்டிட்டு வந்தாச்சு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா அவங்க ஓட்ட பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம மல்லி மயிலை பத்தி தான் கவலை போயிட்டே இருக்குது. சரி, இன்னுமே போன் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க வார்டனுக்கே கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க இங்க வரவே இல்லை, ஒரு வாரம் கழிச்சுதான் நான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம மல்லிக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே நம்ம மயிலுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மயக்கம் வேற வந்துருச்சு. நம்ம விஜய் பிடிச்சி தாங்குறாங்க நம்ம மல்லிய. அந்த சமயத்துல நம்ம மல்லி, நான் சொன்னேன் இல்ல, எனக்கு கட்ட கனவு வந்துச்சு, கண்டிப்பா ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொன்னேன் இல்ல விஜய், இப்ப பாருங்க மயில் அங்க போகவே இல்லை, ஹாஸ்டலுக்கு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி மயில் சொல்றாங்க. சரி, இன்னும் நம்ம கண்டிப்பா மயிலை கண்டுபிடிச்சிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்க போகுது, நம்ம மயிலை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.